ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் தெய்வப்பட்ட ரவிச்சந்திரன். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மொபைல் கடை. என்ன மொபைல் வாங்க வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? அதெல்லாம் முடியாதுங்க நம்மளால். அந்த அளவுக்கு நமக்கு முடியாது. அன்றைக்கி நேற்று லைவ் போட்டுருந்தேன் பார்த்தீங்களா, ஃபாரஸ்ட் சைடில். அந்த லைவ் போட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து ஹேங் என்னன்னு தெரியல. அது என்ன சாஃப்ட்வேரா? ஆமாங்க, மொபைல் ஏதோ திடீர்னு பார்க்கல லைவ் ஓடி இருக்கும்போது நின்று போச்சு. நின்னோட எனக்கு வியாபாரம் பார்க்க முடியல, என்னன்னு தெரியல. ஏன்னா அதாவது நம்ம யூடியூப் வீடியோ போட்டிருக்கோம், அடுத்த கட்டம் எப்படி அப்படிங்கிற ஒரு தோணல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துருச்சு. வேகமாக ஓடியாந்துட்டேங்க. 1:30 வேகமாக வந்துன்னு வேகமாக வந்து பைஜெட்டில் கொடுத்துட்டேன். இவங்க 2 பேரும் தான் இருந்தாங்க. சிரிச்சித்து அவங்க பைஜெட்டை 2 பேரும் தான் இருந்தாங்க. ஏன்னா என்ன ரவி அண்ணா, நான் இருக்கும்போது ஏன்டா தானே கொடுத்தீங்க, சிரிச்சித்து சொல்லியிருக்கேன்னு சொல்லி வீடியோவில் பார்த்து சொல்லுவாப்பில். அதனால தான் சொல்கிறேன். உடனே ஓகே சாஃப்ட்வேர் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. நானும் உடனே கொடுத்துட்டு போயிட்டு நேற்று ஒரு 7-8 மணி வரைக்கும் பண்ணி பார்த்துட்டாங்க. இந்த காசு எவ்வளோச்சுன்னு தெரியல. அது நாளைக்கு தரப்பட்டு ஓடிட்டேன் நான். ஏன்னா வள்ளூர்கா உற்சவம் சொல்லி கொஞ்சம் திருவிழா நடந்துச்சு பார்த்தீங்களா, அது சாமி கோயில், பகவதி அம்மன் கோவில். நான் மெயின் ரோட்டில் வந்து இருக்கனால வண்டியில் போயிருக்கேன். அதனால தான் இதில் என்ன நிறைய இன்னொரு எந்த டவுட்லாம் இல்லை. சரி, இது சாதாரண விஷயந்தான். ஒரு மொபைல் பார்த்தா திடீர்னு ஹேங் ஆகிடுச்சு, திடீர்னு ஒரு கொஞ்சம் வேலை வந்துடுச்சு, ரிப்பேர் பார்த்து சரியாயிடுச்சு. ஓகேவா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நேற்று வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, 25 நிமிஷம் வீடியோ. அதில் வந்து 1 லட்சம் யூடியூப்பில் 1 லட்சம் அப்படின்னு கேப்சர் போடணும். அது கேப்சர் போட்ட காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அதாவது நீங்கள் உங்கள் மாதம் 1 லட்ச ரூபா வருது, ஏன் இந்த கண்ணாடி போட்ட ஆள் கூட கேட்பார், நிறைய காசு வருதான்னு கேட்பார். நான் உடனே இதில் அதாவது என்னது யூடியூப் ஸ்டுடியோவில் எடுத்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, நான் யாருன்னா தெரிஞ்ச பழகுறவங்கள்ட்ட, உண்மையான பழகுறவங்கள்ட்ட எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிருக்கேங்க, பாருங்கள் இப்படி தான் அப்படின்னு. அதேமாரி எடுத்து காமிச்சேன். அதுமாதிரி நிறையா பேர் பார்த்திங்கன்னா மாதம் உங்களுக்கு நிறையா காசு வருது யூடியூப்பில் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டாங்க. அதனால தான் அதுவும் பார்த்திங்கன்னா அது சாதாரணமாக 1 டேக்கில் எடுத்த வீடியோஸ் தான் எல்லாமே. அந்த வீடியோவில் அந்த ஃப்ரிட்ஜு கொடுத்த வீடியோ பார்த்திங்களா, அதெல்லாம் ஒரே ஒரு டேக் எடுத்த வீடியோ தான். அது சாதாரணமாக சொல்லி வச்ச வீடியோ கிடையாது. அந்த சுரேஷ் அவங்களாம் பார்த்திங்கன்னா குமார் ரூமில் வந்து காமிச்சோம் பார்த்திங்கன்னா, அதெல்லாம் நார்மலாக பேசின வீடியோ தான். சும்மா நக்கல் பண்ணும்போது உங்களுக்கு மாதம் 1 லட்சம் வரும்பாங்க. அந்த பையன் சொன்ன நக்கல் விளையாட்டுத்தனமாக சொன்னது பார்த்து நிறையா பேர் பார்த்திங்கன்னா நிறையா காசு வருது அப்படின்னு கேட்டாங்க. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள். ஓகேவா? பாருங்கள். என்னங்க பார்த்தீங்களா? அதாவது யூடியூப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு அது நீங்கள் பாருங்கள், நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 8800 ரூபா ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ எத்தனை மாதம் ஆச்சுன்னு பாருங்கள். அந்த ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச், சரிங்களா? அடுத்து மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமான வீடியோஸ், அதாவது கொஞ்சம் பெரிய வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, விடாமல் இல்லை. இடையில ரொம்ப நாள் போடலை, நிப்பாட்டிட்டேன். கொஞ்சம் இப்போ பெரிய வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சமாக ஏறி கொஞ்சம் $100 தொடுகிற டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் முடிஞ்சு போச்சு இந்த மாதம். ஓகேவா? அதனால் உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடுச்சு, ஏப்ரலில் தான் உங்களுக்கு வந்து இந்த காசு $100 மேலே வந்துச்சுன்னா ஏறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஏப்ரலில் ஏறும் அப்படின்ட்டு அதையும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஆமாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? பார்த்தீங்களா? இது தாங்க யூடியூப்போட வருமானம். ஓகேவா? நிறையா பேர் பார்த்திங்கன்னா மாதம் 1 லட்சம், மாதம் இன்னொன்று பார்த்திங்கன்னா மாதம் 1 லட்சங்கிறத விட மாதம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 10,000 வந்தாலே போதுங்க. நாங்கள் ஊரில் வச்சுட்டு மாதம் ஒரு வீடியோ போட்டுட்டு ஏதாவது ஊரில் வேலை பார்த்துக்கலாம். அது கூட முடியாமல் பட்சத்துக்கு தான் அந்த பட்ஜெட் வந்துட்டாங்க. அது கூட முடியாத பட்சத்துக்கு தான் நான் இங்கே வந்து வியாபாரம் பார்த்துருக்கோம். நிறையா பேர் சொல்கிறாங்க மாதம் 1 லட்சம் அவ்வளோ நிறைய கிடைக்க முடியாது. அது பெரிய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெரிய யூடியூபர்ஸ்லாம் கிடைக்கும், நிறைய சப்ஸ்கிரைபர் இருந்தால் கிடைக்கும், நிறைய வியூவர்ஸ் போனால் கிடைக்கும். பட் எனக்கு வந்து அப்படி இல்லை. அது இவங்களுக்கு தெரியல. இல்லை மாதம் எனக்கு 1 லட்சம் கிட்டுண்டோம். நீங்களும் கண்டதில்ல யூடியூப் ஸ்டுடியோவில் பார்த்துருக்கீங்களா? இது உண்மை 2 ட்ரிப்பு. அது ஒரு ட்ரிப்பு 8800 ரூபா. அது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜிஎஸ்டி, அமெரிக்கா டாலர் நம்மளும் ஜிஎஸ்டி, அதுன்னு கொஞ்சம் பிடிச்சது போகத்தான் நமக்கு தருவாங்க. ஓகேவா? அதுமாதிரி இங்கேயே எடுப்பாங்களே என்னதில்லை, அது போக 8800 ரூபா. அதில் வந்து கொஞ்சம் கூட காமிச்சிருக்கோம். பட் அது வந்து 8800 ரூபா தாங்க எனக்கு கிடச்சிச்சு. நான் அன்றைக்கி சொன்னேன். அதில் வேறு பார்த்திங்கன்னா ஒரு சிலமீட்டர் வேலைக்கு ஒரு 3000 தரேன்னு சொல்லி தரது இருக்குது. அப்படி பார்க்கல 5800 ரூபா. 5800 பார்த்திங்கன்னா நம்மளை கார்டு நெட்டு கார்டு ஏற்றுனது, இன்னொன்று பார்த்திங்கன்னா மாதம் நெட்டு கார்டு ஏற்றுன 1.5 வருஷம் கணக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஓகேவா? இதெல்லாம் சேர்ந்து பார்க்கல என்னங்க மிச்சம், ஒரு மிச்சமில்லை. இருந்தாலும்
நம்ம யூடியூப் தொடங்கி 10 ரூபா வாங்கி காமிக்கணுங்கிற ஒரு வைராக்கி இருந்துச்சு பார்த்தீங்களா. கண்டிப்பாக நான் ஒரு 10 ரூபா வாங்கி அந்த யூடியூப்லேருந்து ஒரு டீனாலும் சாப்பிட்டோம். ஓகே, அது உண்மை தான். நான் வாங்கி காமிச்சிட்டேன். ஓகேவா. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 2வது ட்ரிப்பும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சமாக ஏறுது. நீங்கள் ஏப்ரலில் வரும்னு இருக்காங்க, பார்க்கலாம். ஓகேவா. வந்தாலும் வீடியோ போடுறவங்களுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் யூடியூப்பில் சொன்னதுனால, அதாவது யூடியூப்பில் இல்லை நேரடியாக சொன்னதுனால தான் அதை வந்து நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா நிறையா பேர் நினைப்பாங்க அப்படின்ட்டு தான். எனக்கு 1 லட்சம் வந்தாலுமே நான் சொல்லிடுவேங்க. ஏன்னா என்னுடைய கேரக்டர் அப்படி இல்லையா கண்ணாடி. எப்படியா ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு தலையாடி இருக்கீங்க எப்படி? ஆமாம், அது ஆமான்னு சொல்கிற மட்டும் தான் தமிழில் தெரியுமா. ஓகேவா. அப்படிதான் சொல்கிறாப்புல. ஏன்னா நிறைய பேர் மோத்தி ஃபோட்டோ எடுக்க வர மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெக்கப்பட்டு இருந்தவங்கள விலகி ஓடுற ஆளெல்லாம் இப்போ பார்த்தீங்களாங்க. இப்போ யூடியூப்பில் வீடியோ போட்டாலே வந்து தலையை காமிக்கிற அளவுக்கு நான் வச்சுட்டேன் பார்த்தீங்களா. ஓகேவா. உண்மை தானே. ரவியண்ணா நீங்கள் பக்கத்தில் இருக்க சொல்கிறதுனால அந்த மொபைல் கடைக்கார பையன் ஆமான்னு இருக்காப்புல சிரிச்சுட்டுங்க. இவங்க பேர் சிரிச்சுட்டு ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. ஓகேவா. அப்படிங்காங்க. இதுதாங்க உண்மை. ஓகேவா. நிறைய பேருக்கு வீடியோ பார்க்குறவங்க சரி, நம்ம நேரத்தை கேட்குறவங்க சரி தெரியப்படுத்திட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா. 1 லட்சம் வந்தாலும் நான் காமிச்சிருவேங்க. ஏன்னா எனக்கு 1 லட்சம் வந்திருக்குங்க. கண்டிப்பாக எனக்கு 1 லட்சம் வந்திருக்கு அப்படி சொல்லி நிறைய உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் ஆசை, உங்களுக்கு ஆசையும் கூட என்னுடைய ஆசை கூட ஒரு குடிசை வாங்கணும்னு சொல்லி கண்டிப்பாக அந்த 1 லட்சம் வந்தால் கூட போய் குடிசை எடுத்துகிட்டு உங்கள் முன்னாடி வீடியோ போட்டுருவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் தான் நானும். உங்களுக்கு அது மாதிரி ஆல்ரெடி தெரியும். ஓகேவா. சரி பாருங்கள். நானும் கடைக்கு வந்தேன். இந்த கடை வந்து செல்லில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக வேலை கொஞ்சம் நேற்று அர்ஜென்ட்டாக வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்க. வேலை பார்த்துருக்கும் கொடுங்க, எனக்கு செல்லு இல்லாமல் இருக்க முடியாது. திடீர் யாராவது ஃபோன் போடாங்க, செல்லு ஏதாவது அர்ஜென்ட் நம்ம வெளியூர் போகிறோம், ஒரு திருவிழாவுக்கு போகிறோம் அப்படிங்கிற செல்லு வேணும் அப்படின்ட்டு உடனே வாங்கிட்டு போய்ட்டு கொஞ்சம் வேலை பார்க்க வந்ததுனால கொஞ்சம் வந்து வேலை பார்க்குறேன். அதுக்கு தான் கடைக்கு வந்தாங்க. வேலை பார்க்க கடையில் கொடுத்து தான் வந்தேன். ஓகேவா. சரி பாருங்கள். அது பத்திரமா எல்லாரும் இருங்க. ஓகேவா. அப்படி என்ன சொல்கிறது, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க. பாய். ஆமாங்க. சாரி சிரிச்சிட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து காலையில் வந்து கடையை ஓப்பன் பண்ணி உட்காந்துருக்காரு. ஒரு கைநீட்டம் போல் யாரும் கொடுக்கல. கைநீட்டம் போல் யாரும் ஒரு மொபைல் போல் அதாவது ஒரு டெம்பர் கிளாஸ் போல் யாரும் ஒட்ட வரல. அந்நேரம் பார்த்து கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்க ஆளை நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்லாங்க. நீங்கள் எல்லாருமே வந்தீங்கன்னா வயநாடு சுல்தான் பத்தேரி வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு, சாதாரண நார்மலாக டவுனுக்குள்ளே இருக்க ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி என்ன கடை? பி ஸ்டோராங்க. பி ஸ்டோர் ஸ்பெல்லிங் வேறு சொல்லுங்கள். பிஇ பி ஸ்டோர் அந்த மாதிரி. ஓகே. பி ஸ்டோர் தான் கடை. வந்தோடனே உங்கள் கடையில் வந்தாலும் டெம்பர் கிளாஸ் விட்டுங்க பாவம். நான் பெரிய யூடியூபருங்க ஒரு நினப்பில் உட்காந்துட்டு நம்ம என்னமோ பெரிய ஃபேமஸான நினப்பில் உட்காந்துட்டு கடையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி யாராவது நம்ம வீடியோ பார்த்தவங்க யாராவது ஒருத்தங்களா வயநாடு வரும்போது ஒரு அட்ரஸே தெரியாமல் ஏதாவது ஒன்று கேட்கனா கூட இந்த ரவியண்ணா வீடியோவில் சொல்லியிருக்காங்களே பி ஸ்டோரு பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி தான் அப்படின்னு கண்டுபிடிச்சி கூட கொஞ்சம் கேட்டால் கூட ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேவா. ஓகேவங்க. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாப்பில். உங்களுக்கு எதாவது டவுட்னா வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா. பாருங்கள். நிறைய அதாவது சரிங்க ஓகே இப்படி நிறையா வேர்டை யூஸ் பண்ணியிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம படபடப்பில் பேசுகிறதுனால. சரிங்களா. கைநீட்டை வந்துருச்சு. சரிங்களா. கைநீட்டை வந்துருச்சு. கடவுளை காப்பாற்றிட்டாரு. சரிங்களா. வீடியோ சொல்ல அதாவது முதல்ல நான் பேசி முடிச்சு கட்டாக்குறேன். திரும்ப நம்ம இதை சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் நினச்சேன். நேரம் பார்த்து கடவுள் புண்ணியத்தில் கைநீட்டை வந்துருச்சு. ஓகேவா. ஓகேங்க. பாருங்கள். பார்த்து பத்திரமாங்க. பாய்ங்க. பாய். பாருங்கள் எந்த கடையில் ரிப்பேர் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இந்த பையன் இல்லை. இந்த பையன் கடையில் கொடுக்கலாம்னு இவங்க ரொம்ப பிஸிங்க. இவங்களாம் நம்ம செல்லில் பார்க்க மாட்டாங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஃபோனை தான் வேலை பார்ப்பாங்க. நம்ம கடையில் வேலை பார்க்க மாட்டாங்க. எங்கள் ஃபோனில் வேலை பார்ப்பியாப்பா? ஒன்லி ஐஃபோனா? பாவம். பார்த்தீங்கன்னா ஒன்லி ஐஃபோனா? சும்மா சொல்கிறாப்புலங்க. அப்படிலாம் இல்லை. இந்த ரவி அண்ணன் ஃபோன் எப்போ பார்த்தாலும் அடிக்கடி கம்ப்ளைண்ட் ஆகுது. பண்ணி கம்ப்ளைண்ட்டே ஆகி பண்ணியே கடைசி பார்க்க முடிய இடம் இல்லை. அதுதான் சொல்ல போகிறாப்புல. ஓகேவா. அதானப்பா. ஓகே. பாருங்கள். இது ஒரு மொபைல் கடை, அடுத்த ஒரு மொபைல் கடை பாருங்கள்.
தம்பி நீ மொபைல் வேலை பார்ப்பியா? ஏய் இங்கே பாருப்பா, அப்புறம் வேலை பார்க்குறான். ஆமாங்க, இந்த கடையில் வேலை பார்க்க கொடுத்தேன். சாஃப்ட்வேர் போயிடுச்சுன்னு சொன்னோம்ல, நம்ம மாற்றி கொடுத்தது இங்கே தான். மொத்த மூடக்கடை மூஞ்சி மூடாதப்பா, மூஞ்செல்லாம் எதுக்கு முடிக்கிறீங்க? இவர் பார்த்தீங்கன்னா ஜிம் மாஸ்டரு. எக்ஸ்ட்ரா டைம் பாஸ் கிடைக்கும்போது இங்கே வந்து வேலை ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் மொத்த 3 நாளுக்கு யாரும் விட போகிறது இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். மொத்த மூடன்னு சரி, ஓகே, கட்டாகி. என்ன அநியாயம்டா சாமி, எல்லாரும் வீடியோவில் வரணும்னு ஆசைப்படுவாங்க. இது என்னடா முகத்தை பற்றி இருக்க பாருங்க. ஏப்பா சரி, பேரா சொல்லியிருப்பா, தலையை வெடிச்சிடும். சொல்லுங்க, இந்த பையன் நோம்பு எடுத்துருக்காப்புல. இந்த அநியாயம் எங்கே நடக்குமான்னு பாருங்க. என்ன அநியாயம்டா சாமி. மணியாட்டா மணியாட்டா மணியாட்டா, ஜெய் 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 ஜெய்யோ, என்ன அநியாயம் பாருங்க. அந்த கடைக்கார பையன் எப்படி முகத்தை காமிக்கிறாப்புல. தம்பி டேய் வருமான பார்ப்பா, அது நல்லா எவ்வளோ அழகாக நல்லா முகத்தை காமிச்சிட்டு இருக்கிறாப்புல. என்ன பண்ணுறது, முகத்தை காமிப்பா, முகத்தை காமிக்கன்னு சொல்லி அது காமிச்சேன். ஆமாம் ஒர்க்கில் ஆமாங்க, வேலை பண்ணியிருக்கா, மொபைலில் வேலை பார்த்துருக்காப்புல. ஓகேவா? பார்க்க முகத்தை காமிச்சாச்சுலோ. எதுவும் பிரச்சனை இல்லை, இன்னுமே வேலை பார்த்து முகத்தை எப்படியா கொஞ்சம் காமிச்சாச்சுல. மணியாட்டா இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும். ஆமாங்க, பத்தி பொருத்தி வச்சு பத்தி பொருத்தி வச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே இங்கே காமிச்சிருக்காங்க. நாம நல்ல மணியாட்டா செகண்ட் முகம் காணிக்கிறது இத்தனை மாடி கிளாமர் இத்தனை கிளாமர் கூடின்னு வரைஞ்சிட்டு இல்லை, கொஞ்சம் அழகாக இருக்கேன்னா முகத்தை கூட காய்க்க முடிக்காப்புலங்க. நம்ம விடுவோமா? கொஞ்சம் ஜிம்மு கொஞ்சம் இப்படி காமிங்கயா, இந்த இப்படி காமிங்க, இப்படி ஜிம்முக்கு எப்படி இருப்பீங்க? இல்லைங்க, இங்கே பாருங்கள் தம்பி, அப்படி இப்படி காமிங்க, ஜிம்முக்கு எப்படி இருப்பீங்க? எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. என்னையா போச்சு பாரு, நான் தான் வீடியோ போட்டோன்னே கஷ்டம் இருக்குது, என்னோட சேர்ந்தது பூரா அப்படி தான் இருக்குது. சரி மணியாட்டா பார்த்தீங்களா, அதாவது நான் வந்து சாஃப்ட்வேர், எனக்கு மொபைல் ரிப்பேர் ஆகிடுச்சுல்ல, அதை வந்து கொடுத்தேன் சாஃப்ட்வேர் சரி. அப்போ அந்த கடை வந்து காமிக்கன்னு சொல்லி வர்றேன், முகத்தை மூடிட்டு முகத்தே காமிக்க முடியாது அந்த பையன். நான் விடுவோம்ண்ணா, நம்ம யார் இல்லை மணியாட்டா, முகம் காமிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? அதான் முகம் காமிக்கிறதுக்கு என்னென்ன பயப்படுறாங்க. ஏன் அண்ணா வீடியோ ஷூட் பண்ணதா? ஆமாம் ஆமாம், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னது ஹோம் தேட்டர் வேலை பார்க்குறாங்க, கரண்ட் அடுப்பு வேலை பார்க்குறாங்க, அடுத்து என்னது டார்ச் லைட்டு வேலை பார்க்குறாங்க, ஸ்பீக்கர் கிளீன் நல்லா இருக்கிறாங்க, அடுத்து என்ன வேலை பார்க்குறாங்க, எல்லாம் வேலையும் பார்க்கும். ஆமாம், எமர்ஜென்சி லைட்லாம் வேலை பார்க்குறாங்க இந்த கடை எல்லாமே. ஓகேவா? ஒரு கொட்டு வருது சரிங்களா, பாருங்கள். சாஃப்ட்வேருக்கு எவ்வளோன்னு கேட்குறேன். ஓகேவா? கேட்டு நான் கேப்ஷனில் போட்டுருவேன். ஓகேவா?